ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உண்மையிலே நாங்களே வருத்தத்தில் இருக்கிறோம். இந்த குடும்பம் எல்லாம் நான் எங்க குடும்பம் மாதிரி தான். அவங்க ஆதார் அட்டை, அவங்களோட எல்லாமே கொடுத்துட்ட போன் நம்பரு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று உள்ளது. இந்த தோட்டத்தில் மூர்த்தி, அவரது மூத்த மகன் தங்கபாண்டியன் மற்றும் இளைய மகன் மணிகண்டன் ஆகியோர் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் மூவரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இரவு மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் தங்கபாண்டியனும் மணிகண்டனும் சேர்ந்து தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண் 100க்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அங்கு சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் தந்தை மகன் சண்டையை பிரித்து சமாதானம் செய்ய முயற்சித்துள்ளார். போலீஸ் வந்ததை பார்த்த மணிகண்டன் தோட்டத்தில் சென்று பதுங்கியுள்ளார். காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் மூர்த்தி மற்றும் தங்கபாண்டியின் புகைப்படங்களை எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பியுள்ளார். பின்னர் இருவரிடமும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த போது மறைந்திருந்த மணிகண்டன் திடீரென சிறப்பு உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சண்முகவேல் தப்பிக்க முயன்று அங்கிருந்து ஓடியுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த மூர்த்தி, அவரது மகன்கள் தங்கபாண்டியன், மணிகண்டன் உள்ளிட்ட மூவரும் சேர்ந்து அவரை வெட்டி கொலை செய்துள்ளனர். மேலும் சிறப்பு உதவி ஆய்வாளருடன் இருந்த ஆயுதப்படை காவலர் அழகு ராஜாவையும் மூவரும் துரத்தியுள்ளனர். ஆனால் அழகு ராஜா அவர்களிடமிருந்து தப்பித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மேற்கு மண்டல டிஐஜி சசிமோகன் மற்றும் திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் கிரீஷ்குமார் யாதவ் தலைமையிலான போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர். படுகொலை செய்யப்பட்ட சண்முகவேலின் உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. உடுமலை டிஎஸ்பி நமச்சிவாயம் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் இழப்பீடாக 1 கோடி ரூபாய் நிவாரணமாக அறிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏவின் தோட்டத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியையும் பதைபதைப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தோட்டத்துல தான், உங்களுக்கு சொந்தமான தோட்டத்துல பணியாற்றிய நபர்கள் தான் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? எத்தனை வருஷமா அங்க வேலை பார்க்குறாங்க? நான் வந்து அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறது இல்லை. நான் வந்து சொந்த ஊரில் இருக்கிற தோட்டம் மேனேஜர் தான் பார்த்துக்கிறாங்க. என்னன்னா அவங்க அந்த பையனோட அப்பா 3 வருஷமா இருக்காரு. இந்த பையன் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். குழந்தைகள்லாம் வந்து அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் போகிறது. வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க. உடனடியாக அங்கே தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வெட்டி ரத்த ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க. காவல்துறை உதவி கலைச்ச உடனே வந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசியிருக்காரு. இவன் வந்து அந்த பக்கம் ஒழிஞ்சிட்டு வந்து உடனே அட்டாக் பண்ணிட்டான். இது கடுமையாக கண்டிக்கிறது தான் எல்லாம். இப்போ அவங்களுடைய சொந்த ஊர் எதுங்க? அந்த மூர்த்தி அவங்க வேற சந்தூர் தெரியல, எனக்கு அது தெரியாது. நான் தோட்டத்தில் எனக்கு அதிகமாக விவசாயம் சொந்த ஊரில் இருக்கிறது. அது பூர்வீக பூமி இருக்கிறது. அதிகமாக நான் போக மாட்டேன். நாங்கள் இருக்கிறது உடுமல்பேட்டில் இருக்கிறேன். அதனால் வந்து இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அதிகாரி, ஒரு அதிகாரியை இருந்திருக்கோம். முதலமைச்சர் 1 கோடி பணியாளர் அறிவிச்சிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டப்போ அறிவிக்கிறதா. உங்க தரப்புல தகவல் எனக்கு புரியல. எனக்கு இல்ல இந்த கொலை செய்த நபர்கள் எல்லா தகவலும் அவங்க ஆதார் அட்டை எல்லாமே இருக்குது. அவங்க ஆதார் அட்டை, அவங்களோட எல்லாமே கொடுத்துட்ட ஃபோன் நம்பரு, அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல், இது எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்குது, எல்லா டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்கள யார் வேலைக்கு சேர்த்து விட்டா எல்லாமே கொடுத்தாச்சு. ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு. நல்ல அதிகாரி, புரியுதுங்களா? ஒரு அருமையான அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து உண்மையிலே நாங்களே வருத்தத்தில் இருக்கிறோம். அந்த குடும்பம்லாம் நான் எங்கள் குடும்பம் மாதிரி தான். எல்லாம் சொந்த மாதிரி அவங்கெல்லாம், புரியுதா? நாங்களே வந்து கடுமையான வருத்தத்தில் இருக்கிறோம்.
பி மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் இறந்துட்டாரு. ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதிகாரி. ஒரு எதிர்பாராத சம்பவத்தில் இறந்துட்டாரு. உடனடியாக அவர் டியூட்டியில் இருக்கும்போது இறந்துருக்காரு. அதாவது வந்து ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, ஒரு அடி வெட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தில். அவங்க ஹைவே பெட்ரோல்லேருந்து போய் பாதுகாப்புக்கு தான் போயிருக்காரு. அவருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு. இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு துரதிஷ்டம். ஆனால் உடனடியாக அரசு வந்து இவர் பணியின் போது இறந்ததுனால உடனடியாக இவருடைய மகனுக்கு அந்த உடனடியாக பணிக்கு அரசு வேலை, இதே காவல்துறையிலேயே கண்டிப்பாக ஒரு பணி ஆணை வழங்க வேண்டும். அரசு பணி உடனடியாக தமிழக அரசு உடனடியாக வழங்கணும். புரியுதுங்களா? அது எங்களோட நேர்மையான அதிகாரி. எங்கள் குடும்பம் மாதிரி தான் அவங்களாம். ரொம்ப எல்லாமே வந்து நல்ல மனிதர்கள். புரியுதுங்களா? உடனடியாக தமிழக அரசு வந்து இது எதிர்பாராத நடந்த சம்பவம் தான். ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு இது வர்ற மாதிரி உடனடியாக அரசு வேலை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.